தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولا تمشي في الأرض مرحا. وقال النبي صلى الله عليه وسلم قال الله عز وجل العظمة عزاري والكبرياء ردائي أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பெருமையின் இழிவுகள். இன்றைக்கு பெருமை இல்லாமல் வாழ்வதற்கான வழி என்ன? என்ன காரணத்தினால் பெருமை உருவாகிறது? இந்த பெருமை உருவானதற்கான அடையாளங்கள் என்ன? இது எல்லாம் மார்க்கம் சொல்கிறது. முதல்ல என்னென்ன காரணங்களால் இந்த பெருமை, கிபர், நான் என்ற தன்மை உருவாகிறது? இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்கள் 10 காரணங்களை எழுதுகிறார்கள். பெருமைக்கான காரணங்கள் 10. இந்த பெருமை எவ்வளவு ஆபத்தானது, அழிவிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்பதை எழுதுவார்கள். அதுல முதல் காரணம் கல்வி. கல்வியை அல்லாஹ் கொடுக்கிற போது அந்த கல்வியால் பெருமை. இப்லீஸ் மலாயிக்கத்துகள், மலக்குமார்களுக்கு பாடம் நடத்தியவன். பல்லாயிரம் ஆண்டுகள் பாடம் நடத்திய காரணத்தினால் தான் அந்த பெருமை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்க மனம் வரவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சஜ்தா செய்ய சொல்லுகிற போது இந்த கல்வி தடுக்கிறது. நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் எப்படி சஜ்தா செய்ய முடியும்? இந்த நான் என்ற தன்மை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத தன்மை. தமிழன் கூட சில நேரத்தில் ஒப்பீடு காட்டுவான். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக் கொண்டதான். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் எல்லாம் ஒரே பெட்டியில தான் இருக்கிறாங்க. சந்தோஷமா உரசுகிற போது இந்த பெட்டி சொல்லுகிறது, பெட்டி இடத்திலே தீக்குச்சி சொல்கிறது, நாம 2 பேரும் ஒன்னா வாழ்றோம். உரசும் போது நான் எரிந்து சாம்பலாகி விடுகிறேன், தீப்பெட்டியே நீ நன்றாக இருக்கிறாய், நான் தான் எரிஞ்சு போறேன். அப்ப தீப்பெட்டி சொன்னதாம், தீக்குச்சியே உன் தலையில் கொஞ்சம் கனம் இருக்கிறது என்றதாம். தீக்குச்சி தலையில கனம் இருக்கிறது, அதனால் நீ எரிந்து விடுகிறாய். பெருமை என்பது அறவே கூடாது. 2 பேர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். நான் 40 ஹஜ் செஞ்சிருக்கிறேன், அதனால நான் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவேன் ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் 4 கோடி ரூபாய் தர்மம் பண்ணி இருக்கிறேன், அதனால நான் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவேன். 2 பேரும் மாறி மாறி நான் தான் முதல்ல சொர்க்கம், நான் தான் முதல்ல சொர்க்கம். அந்த தெருவுல ஒரு ரவுடி போயிட்டு இருக்கிறார், ஆக மோசமான ஆளு. போகும்போதே சொல்லிட்டு போனார் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, நான் போனதுக்கு பின்னாடி தான் நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்குன்னார். நீ சொர்க்கத்துக்கா? உனக்கு சொர்க்கம்னா எங்களுக்கு சொர்க்கமே வேணாம் ஐயா, உன்னைய சொர்க்கத்தில் வச்சு நாங்க என்ன செய்யறது? அப்ப அந்த ரவுடி சொன்னாரா, நான் என்று சொன்னது என்னை சொல்லவில்லை, நான் என்ற அகந்தை போனால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். நான் 40 ஹஜ் இல்லையா, நான் 4 கோடி, இந்த அகந்தை போகிற போதுதான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றார்.
இந்த நான் என்ற அகந்தை கல்வியால் ஏற்படுகிறது. இதை அழிக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு அழகான செய்தி. அபாயதீதுல் பிஸ்தாமி வயசு 9 வயசு பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார். அங்கே ஒரு யூதன் மெம்பரிலே அமர்ந்து கொண்டு, நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? என்னுடைய திறமை என்ன? நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் நான் முஸ்லிமாகி விடுகிறேன். பதில் சொல்லவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் முஸ்லிமாக வேண்டும் என்று சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப 9 வயது அபாயதீதுல் பிஸ்தாமி எழுந்திருத்தார்கள். நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன், ஆனா நிபந்தனை, கேட்பவன் கீழே இருக்க வேண்டும், பதில் சொல்பவர் தானே மேலே இருக்க வேண்டும், இறங்கு கீழே. அவன் கீழே இறங்க மெம்பரிலே ஏறி அமர்ந்து கொண்டார்கள். இப்ப கேள்வியை கேள். அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? 1 உண்டு 2 இல்லை, அது என்ன? 2 உண்டு 3 இல்லை, 3 உண்டு 4 இல்லை, 4 உண்டு 5 இல்லை, 5 உண்டு 6 இல்லை, 6 உண்டு 7 இல்லை, 7 உண்டு 8 இல்லை, 8 உண்டு 9 இல்லை, 9 உண்டு 10 இல்லை, இது என்ன? இப்படி கேள்வி கேட்ட உலகத்தில் எவன் பதில் சொல்றது? ஆனால் அபாயதீதுல் பிஸ்தாமி அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஒன்றே இறைவன் ஒருவன் தான், 2 இல்லை. இரவு பகல் 2 தான், 3வது ஒன்று இல்லை. இந்த உலகம் அழிகிற போது எல்லாம் அழிந்துவிடும், 3 அழியாது. அல்லாஹ்வினுடைய அரிசி அழியாது, குருசு அழியாது, அல்லாஹ்வினுடைய களம் அழியாது. வேதங்கள் 4, 5 இல்லை. அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற பரலுகள் 5, 6 இல்லை. இறைவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு தேவையான நாட்கள் 6, 7 இல்லை. வானம் 7, 8 இல்லை. சொர்க்கம் 8, 9 இல்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒட்டகத்தை கொன்றவர்கள் குர்ஆன் பேசுகிறது 9, 10 இல்லை. 10 உண்டு. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் குர்பானி கொடுக்க முடியவில்லை என்றால் 10 நோன்பு வைக்கணும். குர்பானிக்கு காசு இல்லை. அங்க 3 நோன்பு வைக்கணும். ஊருக்கு வந்து 7 நோன்பு வைக்கணும். அங்க 3, இங்க 7, 10 நோன்பு தானே தவிர 11 கிடையாது. யூதன் இஸ்லாத்தில் இணைகிறான். இந்த நான் என்ற அகந்தையை அழித்தார்கள் அபாயது. பண்புக்குரியவர்களே, கல்வி இதனாலும் அகந்தை வரலாம் இல்லையா? கல்வியால் அகந்தை வரும். இந்த கல்வி இல்லாதவனை விட கல்வியாளனுக்கு கொஞ்சம் பெருமை கூட இல்லையா? இந்த கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து போய் குறவன்ட்ட பேசினாங்களாம். எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, கையெழுத்து போடவாது பழகிக்கங்க என்று குறவர்களை எல்லாம் கூப்பிட்டாங்களாம். அப்ப அந்த குறை கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னாரா, அந்த இனத்தினுடைய தலைவர் சொன்னாரா, நாங்கெல்லாம் கல்வி கூடத்துக்கெல்லாம் வரமாட்டோம், படிக்க மாட்டோம், நாங்களே மைனாவை சுட்டு அந்த காக்காவை சுட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப வந்தவர் சொன்னாரா, இப்படியே இல்லாம கொஞ்சம் முன்னேற்றம் அடையிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், வாங்க பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப அவர் சொன்னாரா, நீங்க என்ன படிச்சு முன்னேற்றம் ஆயிட்டீங்க? நாங்க குருவியை சுடுது, காக்காவை சுடுது, கோழியை சுடுது, நீங்க இந்திரா காந்தியை சுடுது, காந்தியை சுடுது, ராஜீவ் காந்தியை சுடுதுன்னாரா இல்லையா? அப்ப இந்த கல்வி எந்த கல்வி முன்னேற்றமான கல்வி, எங்கே பெருமை இல்லையோ அந்த கல்வி முன்னேற்றத்தை அடைகிற கல்வி. பெருமைக்கான 2வது காரணம் இபாதத். இபாதத்தால் பெருமை ஏற்படலாம். மார்க்கம் இதையும் வலுவாக கண்டிக்கிறது. இபாதத்தில் பெருமை வந்துச்சுன்னா அந்த இபாதத் அழிந்து போய்விடும், அது பயனில்லாத இபாதத்தாக. ஒரு அழகான ஹதீஸ், மறுமை நாளை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள். ஒருவர் வருவார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், என்னுடைய ரஹ்மத்தால் நீ சொர்க்கத்திற்கு செல், என்னுடைய அருளால் சொர்க்கம் செல். அவர் சொல்லுவாரா, ரப்பி அருளா, 200 வருஷம் இபாதத்தை செஞ்சனே, அது என்னாச்சு? 200 ஆண்டு கால இபாதத் என்ன ஆனது? அப்ப அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் 200 வருஷம் இபாதத்துக்கு தானே கூலி சொர்க்கம். அல்லாஹ் மலக்குகளை அழைப்பான், இந்த சொர்க்கத்துக்கு போற வழியில் இருக்கிற நரகம் அதோட சேர்த்து அவரை கூட்டிட்டு போங்க, அந்த வழியா நரகத்தின் வழியாக செல்லுவார். நரகத்தினுடைய ஜுவாலை, கடுமையான தண்ணீர் தாகம், தண்ணீர் 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 என்று அலறுவார். அந்த வழியை இன்னொரு மலக்கு ஒரு ஜக்கில தண்ணி வச்சுட்டு போவாரு. அந்த மலக்கிடத்திலே கேட்பார், இந்த தண்ணீர் எனக்கு வேண்டுமே, தாகமாக இருக்கிறதே. அந்த மலக்கு கேட்பாரு, 200 வருஷத்து அமலை தர்றியா, தண்ணி தர்றேன், 200 வருஷத்து அமலை கொடு, உனக்கு தண்ணீர் தருகிறேன், வேறு வழியே இல்லை, தாகம்.
200 வருடத்து அமலை தருகிறேன், தண்ணீரை கொடு, வாங்கி குடிக்கிறார். இப்ப அல்லாஹ் கேட்பான், எதை வச்சுப்பா நீ சொர்க்கத்திற்கு செல்லுவாய்? என் அருள் இல்லை என்றால் யாரும் செல்ல முடியாது. இபாதத்தை கொண்டு பெருமை கிடையாது. பெருமை என்பது அன்புக்குரியவர்களே இபாதத்தை கொண்டு வரவே கூடாது. பர்சீஸ் இஸ்லாமிய வரலாறுகள்ல இப்படி ஒரு வரலாறு, பனு இஸ்ரவேலர்கள்ல 200 ஆண்டு காலம் 300 ஆண்டு காலம் இபாதத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் பர்சீஸ். நம்ம நோம்புக்கு 30 நாள் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றோம் இல்லையா? ஆனா பர்சீஸ் அப்படி அல்ல, 300 வருஷம் தொடர்ந்து இபாதத். இவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஆனால் இந்த பர்சீஸ் மனதிலே நினைக்கிறார், நம்மளை விட பெரிய ஆளு, இபாதத் செஞ்ச ஆளு 300 வருஷம் இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை மனசுல நினைக்கிறார். இப்ப சைத்தான் வந்து நிக்கிறான். நின்னு தொடர்ந்து சாப்பிடாமல் குடிக்காமல் தொடர்ந்து 3 நாள் இபாதத் செஞ்சுட்டு இருக்கான். பர்சீஸ் நினைக்கிறார், ஆகா நம்மள சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு நாம இபாதத் செய்யறோம், எதுவுமே இல்லாமல் 3 நாள் சாப்பிடவே இல்லை, தொடர்ந்து இபாதத் செய்கிறாரே. போய் சைத்தான்ட்ட போய் கேட்டாராம். சைத்தான்ட்ட தெரியாதே, சைத்தான்ட்ட போய் தொடர்ந்து இபாதத் செய்கிறீரே என்ன காரணம்? அப்ப சைத்தான் சொன்னா, ஒரு ஆளை வெட்டிரு, கொலை செஞ்சிரு, தொடர்ந்து உனக்கு வணங்குகிற பாக்கியம் கிடைச்சிரும். அஸ்தோபிருல்லா அந்த வேலை எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா விபச்சாரம் செஞ்சிரு, தொடர்ந்து இபாதத் செய்கிற வாய்ப்பு கிடைச்சிரும். அஸ்தோபிருல்லா அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா இந்த பெண்ணு மது இருக்கிறாள், அவள் இடத்திலே மதுவை வாங்கி குடி, தொடர்ந்து இபாதத் செய்யலாம். மது சின்ன பிரச்சனை தானே, அதனால வாங்கி குடிச்சாரு. மதுவை வாங்கி குடிச்ச உடனே போதையில அந்த பெண்ணையே கற்பழிக்கிறார். புருஷன் வந்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்த புருஷன் வேகமாக வர புருஷனை கொலை செஞ்சான். எல்லாம் சேர்ந்து நடந்து போனது. இந்த பெருமையால், இந்த பர்சீஸின் பெருமையால் நான் 300 ஆண்டு காலம் வணங்குகிறேன், என்னை விட வேறு யாள் இல்லை என்ற இந்த பெருமை அவரை சிறுமையில் தள்ளியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எல்லாம் பிடிக்கும், ஆனால் இந்த பெருமை மட்டும் பிடிக்காது. 3வது பெருமைக்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, நசப் குலப்பெருமை அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. குலப்பெருமை இது ரப்புக்கு பிடிக்காது. அபூஜஹில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைக்கிறான், முஹம்மதே எனக்கு ஒரு ஆச்சரியம் நீ நடத்தினால் நான் ஈமான் கொள்ளுகிறேன், ஆனால் ஆச்சரியத்தை நான் காண வேண்டும். பரவாயில்லை வா, என்ன ஆச்சரியம்? உலகத்தில் சந்திரனை 2ஆ பிளந்தால் யாராவது இருக்காங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அபூஜஹில் அழைத்து, இதோ தெரிகிறது பௌர்ணமி நிலவு, அதை 2ஆக பிளந்தால் நான் ஈமான் கொள்கிறேன். அவ்வளவுதானே, வா. அபு குபைஸ் மலைக்கு அழைத்து செல்கிறார்கள். சந்திரன் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலால் சந்திரனை 2ஆக பிளக்கிறார்கள். அபு குபைஸ் மலையினுடைய வலது பக்கம் ஒரு துண்டு, இடது பக்கம் ஒரு துண்டு, 2 துண்டாக நிற்கிறது. இப்பொழுது ஈமான் கொண்டானா? இந்த குலப்பெருமை கோத்திரப் பெருமை. ஆஹா, முகம்மது பெரிய சூனியக்காரர். அபூ சுஃபியான் அழைத்து கேட்கிறார், சொன்னபடி நடக்க வேண்டுமே, ஏன் நடக்கவில்லை? அவரின் குலம் என்ன, என் குலம் என்ன? அவரை விட குலத்தால் உயர்ந்தவன், அதனால ஈமான் கொள்ளல முடியாது என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த வேதம் உண்மையா பொய்யா அபூஜஹிலிடத்தில் கேட்கிற போது, முகம்மது என்றைக்கு பொய் சொல்லி இருக்கிறார்? முகம்மது என்றைக்கு பொய் சொல்லி இருக்கிறார்? உண்மை. ஆனால் என்னுடைய குலம் என்னை தடுக்கிறது இல்லையா? பெருமானார உலகத்தில் பொய் சொல்லி பார்த்தாலே இல்லையே. தீகா தலைவர் கூட, பெரியார் கூட, கடவுள் இருக்கிறான், நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? முகம்மது பொய் சொன்னதில்லை, அவர் சொல்லுகிறார், அதனால் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார் என்றால் அது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த குலத்தால் ஏற்படுகிற பெருமை. இந்த மதுரைக்கு அந்த பக்கம்லாம் 2 மாட்டு வண்டி 1 மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க 2 மாட்டு வணிகம், இவங்க 1 மாட்டு வணிகம். ஒப்பந்தம் நடக்குது. கல்யாண வீட்டில் 2 மாட்டு வணிகம், 1 மாட்டு வணிகத்தில் நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம். அங்க வந்தாரே ஒரு கிழவரு, அவங்க 2 மாட்டு வணிகம், நீங்க 1 மாட்டு வணிகம், உங்க குலத்துக்கு ஒத்து வருமா? கெடுத்து விட்டான். அதுல உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் சொன்னாரு, ஏன் என்ன பிரச்சனை? அந்த மாட்டுல ஒண்ணு நீ வாங்கிக்க, அல்லது மாட்டுல ஒண்ணு நீ வித்துரு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்ப யாரு மாடே இல்ல, ஆனாலும் கூட அந்த குலப்பெருமை விடவே இல்லையே.
இல்லையா? பட்டான் ராவுத்தருக்கு கொடுக்க மாட்டாரு, ராவுத்தர் லெப்பைக்கு கொடுக்க மாட்டாரு. யாருன்னா எங்க குலம், எங்க கோத்திரம். பெருமானார் சொன்னார்களே, லா ஃபضل لعربي على عجمي, அரபிக்கும் அஜமிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. கருப்பனுக்கு வெள்ளையனுக்கு வேறுபாடு இல்லை. நிறத்தால், மொழியால், இனத்தால் வேறுபாடு கூடாது. இந்த குலப்பெருமையை விட்டொழியுங்கள். அரஃபா மைதானத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறவுரை பகிர்ந்தார்களே, ஆனால் அது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறதா? இந்த குலப்பெருமை பெருமைக்கான காரணங்களில் மிக முக்கியமானது இல்லையா? ஏன் தன்னுடைய மகனையே மகன் என்று சொல்லாதே என்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பிரளயம், எல்லா மகனும் ஈமான் கொள்ளுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 8 பிள்ளைங்க, 7 பிள்ளை ஈமான் கொண்டுருச்சு. ஒரே ஒரு ஷாம் ஈமான் கொள்ளவில்லை, ஒரே ஒரு ஆளு ஈமான் கொள்ளவில்லை. வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்று முகமாக மகனே கப்பலில் ஏறு, மகனே கப்பலில் ஏறு என்று சொல்ல முடியாது. பக்கத்தில் ஒரு மலை தெரிகிறது, அதில் நான் ஏறி தப்பித்துக் கொள்ளுவேன். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இன்னஹு மின் அஹ்லி, இவ என் குடும்பத்தை சார்ந்தவர், என் குடும்பம், என் புள்ள. அல்லாஹ் சொல்லிட்டான், லைஸ மின் அஹ்லிக், அவரை என் புள்ளன்னு சொல்லாத, இந்த குலப்பெருமை கொள்ளாத, ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் தான் நீ உரிமையானவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல் குர்ஆன் பேசுகிறது. குலப்பெருமை என்பது அறவே கிடையாது. ஒரு வரலாறு புகாரியில வரும், ரொம்ப அழகான வரலாறு. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா, செக்கச் செவந்த மேனிக்கு சொந்தக்காரர். அபூ தர்தா நடந்து வந்தா ரோட்ல எல்லோரும் அவர்களின் அழகை பார்த்து ரசிப்பார்களாம். இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹுவை பார்க்கிற போது தடித்த உதடு, கருத்த உருவம். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னார்களாம், யா பின்தஸ் யா இப்ன சௌதா, நீக்ரோவின் மகனேன்ட்டாங்க. தான் வெள்ளையாக இருக்கிறாங்க, அவரை பார்த்து நீக்ரோவின் மகனேன்ட்டாங்க. இந்த விஷயத்தை பெருமானார் இடத்திலே சொல்லுகிற போது ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தர்தா அன்த ஃபீ அய்யாமில் ஜாஹிலிய்யா, அன்த ஃபீ அய்யாமில் ஜாஹிலிய்யா, இன்னமும் மடமை காலத்தில் தான் இருக்கிறீரா என்று ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார்கள். அல்லாஹு அக்பர். அபூ தர்தா ரலியல்லாஹு ஓடுகிறார்கள், பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து, ஃபஅஃபு அன்னி யா அஹி, சகோதரர் பிலால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், சகோதரர் பிலால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பிலால் ரலியல்லாஹு, சகோதரா உங்களை நான் மன்னித்து விட்டேன். மன்னித்ததற்கு அடையாளம், நான் கீழே படுத்துக் கொள்ளுகிறேன், அந்த செவந்த மேனி, நான் கீழே படுத்துக் கொள்ளுகிறேன், உங்கள் காலை தூக்கி என் கன்னத்தில் வையுங்கள், உங்கள் காலை என் கன்னத்தில் வையுங்கள், அப்பொழுதுதான் எனக்கு அந்த பெருமை போகும். பிலால் ரலியல்லாஹு, வேண்டாம் சகோதரா, வேண்டாம் சகோதரா. இல்லை, கீழே படுத்தார்கள், தானே காலை பிடித்து கன்னத்தில் வைக்கிறார்கள். பெருமையை எப்படி ஒழித்தார்கள், அழித்தார்கள். இன்றைக்கு அந்த பெருமை எப்படி தலைக்கணம் கட்டி அலைகிறார். 4வது பெருமைக்கான காரணம் அழகு, ஹுஸ்ன். அழகுள்ளவர்களுக்கு ஷைத்தான் பெருமையை கொடுப்பான். ரொம்ப அழகு. இந்த அழகு பெருமைக்கான காரணங்களில் முக்கியமான காரணமாக மாறி போகிறது. நீங்க சமீபத்தில் பத்திரிகையில படிச்சிருக்கலாம், தன்னுடைய அழகின் காரணமாக 25 வயசுல பேரழகு கணவனை தேர்ந்தெடுப்பதற்காக ஓட்டெடுப்பு, எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நிக்கிறாங்க. இப்ப ஒருவரை திருமணம் முடிக்கிறார், அவருக்கு சம்பளம், அன்புக்குரியவர்களே, ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம். கல்யாணம் பண்ணி 3 மாதங்கள் கூட ஆகவில்லை, உடம்பெல்லாம் கருத்து போனது. ஏதோ ஒரு தொழுநோய் வந்தது, உடம்பெல்லாம் கருத்து போனது. 2 பேர்களும் விவாகரத்திற்கு சொந்தக்காரராக மாறி போனார்கள். நான் அழகுக்காக இவரை நான் மணமுடித்தேன், ஆனால் இப்பொழுது அழகு போனது, அதனால் எனக்கு இந்த பெண் தேவையில்லை. பத்திரிகையில பார்த்தோம். அழகு நிரந்தரமானதா? இந்த அழகால் பெருமை கொள்ளலாமா? அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மார்க்கத்தை பாருங்கள், அழகை பார்க்காதீர்கள், இந்த அழகு நிரந்தரம் அல்ல. 5வது பெருமைக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, அன்புக்குரியவர்களே, மாள், பொருள், காசு வந்துட்ட பெருமை தானாக வந்துவிடும் இல்லையா? இந்த காசு இயற்கையிலேயே பெருமைக்கான ஆக காரணிகளில் முதல் காரணி.
அல்லாஹ் அக்பர். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணத்திலிருந்து இருந்து பாதுகாப்பு தேடினாங்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இல்லையா? அல்லாஹும்ம இன்னி, நான் மிஸ்கீனாக வாழ பிரியப்படுகிறேன், மிஸ்கீனாக மௌத்தாக பிரியப்படுகிறேன், மிஸ்கீனாக நாளை மறுமையில் எழுப்ப பிரியப்படுகிறேன். அகீனி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் ஸும்ரத்தில் மசாகீன். அதனால ரசூலுல்லாஹ் நம்மளை எல்லாம் மிஸ்கீனாக சொல்லல. காசு பணத்தை தேடலாம், நிறைய வைக்கலாம். இங்க பெருமை அப்படின்னு எதை மார்க்கம் சொல்லுகிறதுன்னா, எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதியுங்கள், பெரிய அரண்மனையை கட்டலாம், ஆனால் ஏன் காசு, நான் சம்பாதிச்சது எல்லாம் என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல், என்னுடைய அறிவு, இந்த நான் கூடாது. என் ரப்பு கொடுத்தான், என் ரப்பு கொடுத்தான். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹு அக்பர். அப்ப பொருளாதாரத்தை தேட வேணான்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. பொருளாதாரத்தை தேடு, ஆனால் நான் சம்பாதித்தது என்று சொல்லாதே, எல்லாம் ரப்பு கொடுத்தது என்று சொல். அன்புக்குரியவர்களே, அப்ப மால் பெருமைக்கான காரணம். இன்னைக்கு எத்தனை இடங்களில் அந்த பொருளாதார செருக்கு, இல்லையா? அதனால் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட விளைவுகள் பர்த்டே என்று சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை காட்டும் முகமாக இந்த பம்பாயில நடந்த ஒரு நிகழ்வை, அது எல்லா இடத்திலையும் நடக்குது. உதாரணத்துக்கு அவர் எழுதிய வரலாற்றை நான் எழுதுகிறேன். பம்பாயில பர்த்டே நடக்கிறது. இரவு நேரத்திலே சொந்தங்கள் எல்லா பணக்காரர்களும் அழைக்கப்படுகிறார்கள். தான் பிள்ளைக்கு பர்த்டே என்று எல்லோரும் அழைக்கப்படுகிறார்கள். அந்த புள்ள ஆட்டோ டிரைவரையும் அழைத்திருந்தது. ஆட்டோ டிரைவர் யூனிஃபார்ம்ல வீட்டுக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற தாயும் தகப்பனும் விரட்டிய விராட்டால், நீ எதற்கு இங்கே வந்தாய்? பணக்காரர்கள் இருக்கிற இடத்தில் உனக்கு என்ன வேலை? அவன் கண்களில் கண்ணீர். அந்த புள்ள பார்த்துருச்சு வேகமா. ஏண்டா, பிள்ளைகளுக்குத்தான் இயற்கையிலேயே, இல்லையா, கபடம் தெரியாதே. நேரா வேகமா போய் அங்கிள் வாங்க. தான் புள்ள இழுத்ததுக்கு பிறகு வேற என்ன செய்ய முடியும்? அழைத்து வருகிறார்கள். எல்லோரும் மிச்சம் வைத்த சமோசாவையும் மிச்சம் இருந்த லட்டையும் கொண்டு வந்து கொடுக்க, அந்த இயற்கையில் ஏழைகளுக்கு இறைவன் அன்பை ரொம்ப வைத்திருப்பான். ஏழைகளுக்கு இருக்கிற அன்பை போன்ற உலகத்தில் யாருக்கும் இல்லை, இல்லையா? அந்த ரிக்ஷாக்காரர் தான் சாப்பிடாம முதல்ல எடுத்து அந்த பிள்ளைக்கு ஊட்டினாராம். மிச்சம் வச்சது உன் மகளுக்கே போச்சா? மிச்சம் வச்ச சமோசா உன் மகளுக்கே போச்சா? அன்புக்குரியவர்களே, அந்த பிள்ளை அந்த ரிக்ஷாக்காரிடத்திலே, அந்த ஆட்டோக்காரிடத்திலே அவ்வளவு ஆனந்தமாக பெறுகிறது. இந்த செருக்கு ஏழைகள் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு எழுதியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான வரலாறு. முதலாளி வீட்டில் கல்யாணம், முதலாளி மகளுக்கு திருமணம். இப்ப வேலை செய்யற தொழிலாளி, அவர்கிட்ட வேலை செய்யற தொழிலாளி மனைவியை அழைத்துக் கொண்டு சென்று ஒரு கடையில போய், அவருக்கு சம்பளமே 8000 ரூபாய், 6000 ரூபாய், 5000 ரூபாயில ஒரு பட்டுச்சேலை வேண்டும் என்று வேகமாக தேடுகிறார். 5000 6000 பட்டுச்சேலை தாம் முதலாளி மகளுக்கு திருமணம் என்று. அதே முதலாளி அதே கடையில தன்னுடைய மனைவியையும் அழைத்துக் கொண்டு, நம்ம தொழிலாளி நம்மள்ட்ட வேலை செய்யறவன் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணத்துக்கு சேலை எடுக்கணும் அப்படின்னு 400 ரூபாய்க்கு தேடிட்டு இருக்கிறார். 400க்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இவனும் 5000 6000க்கு தேடிக்கொண்டிருக்கிறார், இல்லையா? ஏழைகளுக்கு இயற்கையில் ரப்பு அன்பை அதிகம் வைத்திருக்கிறார். அப்ப இந்த கிபிரை யார் போடுவான்னா, ஷைத்தான் போடுவான். பொருளாதாரம் வருகிற போது இந்த கிபிரு வர வர, அன்புக்குரியவர்களை, அதை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் உயர்வை கொடுத்து விடுகிறார். அதனாலதான் எதுக்குடா இந்த வம்புன்னு அலி ரலியல்லாஹு தஆலா, பொருளாதாரம் வந்துச்சுன்னாவே குர்ரி கைரி, நீ ஏன்ட்ட வராத, நம்மள ஆள விட்டு யார்கிட்டயோ ஓடிக்க. இந்த பொருளாதாரம் வந்து நான் செருக்கிலே மாட்டி சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை, குர்ரி கைரி, நம்மள விட்டு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம். இன்னொரு பக்கம் வெட்டிங் டே கொண்டாட்டங்கள், இந்த பொருளாதாரத்தால் எத்தனை விளைவுகள், எத்தனை செருக்குகள். இதனாலும் அன்புக்குரியவர்களே பெருமை ஏற்படும். ஆறாவது வலிமை, வலிமையால் பெருமையை ஏற்படும், இல்லையா? நான் ஃபுட்பால் பிளேயர், வலிமையான ஆள். நான் கிரிக்கெட் பிளேயர், எனக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை என்ற இந்த செருக்கு, மெஹலம், பைல்வான், மல்யுத்த மாவீரர் மெஹலம். பொதுவாகவே இந்த பைல்வான்னா யார்கிட்ட வம்புழுப்பான்னா, புல்தடிக்கு பைல்வான்கிட்ட தான் போய் வம்புழுப்பான்.
அவனை மாதிரி ஒரு பயில்வான்கிட்ட போய் வம்பளுக்க மாட்டான் இல்லையா? அல்லமா ஹக்கானி எழுதுவார்கள், மார்க்கெட்டுக்கு ஒரு ஆள் போனானா, பெரிய பயில்வான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார், அந்த தக்காளி விற்கிறவன் அந்த கத்திரிக்காய் விற்கிறவன் வம்பு பண்ணி இருக்கிறார். அந்த கிழவன் தெராசை எடுத்து அடிச்சு விட்டான். கிழவன் மண்டையில ரத்தம் வருது. அந்த பயில்வான் பேசாம போனானா. பொதுவாகவே நம்ம ஆளுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பேசாம போனா உசு பேச்சிருவான். ஏயா இவ்வளவு பயில்வானா இருக்கிற, கிழவன் அடி வாங்கிட்டு போற, வெக்கமா இல்ல? அப்ப அந்த பயில்வான் சொன்னார், என்னை போன்றவராக இருந்தால் நான் மோதி பார்ப்பேன், அவரே முடியாதவர், அவரிடத்திலே மோதுவதை நான் கேவலமாக கருதுகிறேன். இதே மாதிரி மெஹலம் பயில்வான் ரொம்ப பரம ஒள்ளி, பரம ஏழை, முத்ரிஃப். இவர்கிட்ட மெஹலம் நான் யார் தெரியுமா? மெஹலம் அந்த பயில்வான் கேட்கிறார், நான் யார் தெரியுமா? முத்ரிஃப் இயற்கையில பெரிய அறிவாளி, நல்லா தெரியுமே, நான் யார்? அவ்வளவுக்கு நுத்துஃபா. முத்ரிஃப் சொன்னார், ஆரம்பத்தில் அசிங்கமா இருந்த நீ, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அசிங்கம், ஆகிருக்க ஜீஃபா, நீ செத்து போயிட்டானு பிணம், கழுகுகளும் நாய் நரிகளும் சாப்பிடுகிற பிணம். பைனகுமா தஹமிலுல் கதிரா, இந்த இரண்டுக்கும் மத்தியில் அசுத்தத்தை தூக்கிக் கொண்டு திரிகிற ஜடலம். இந்த இரண்டுக்கு மத்தியில் நீ அசுத்தத்தை தூக்கிக் கொண்டு தெரிகிற சடலம். உனக்கு என்ன பெருமை இருக்கிறது? பெருமை எல்லாம் சராசரி மனிதர்கள். இந்த பெருமையை விட்டுவிடு மெஹலப் என்று முத்ரிஃப் தாபீன் சொன்ன வரலாறுகள் இருக்கிறது. அப்ப சக்தியால் பெருமை. ஏழாவது தஅல்லுகாத், பெருமைக்கான காரணங்களில் ஒன்று அன்புக்குரியவர்களே தஅல்லுக். நான் எம்பியோட ஆளு, நான் எம்எல்ஏவோட ஆளு, எனக்கு அவரை தெரியும். போலீஸ்காரன் பிடிச்சிட்டா பேசாம ஒண்ணு தன்னுடைய குறையை ஏத்துக்கிறது இல்ல, ஒரு போலீஸ்ட கூட தான் குறையை ஏத்துக்கிறது இல்ல, அவன்கிட்ட போய் எனக்கு எம்பியை தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எனக்கு அதை தெரியும். இந்த பெருமை அறவே கூடாது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் ஒரு ஜூஸ் ராணுவ அதிகாரியை அடித்து விடுகிறார். அம்ர் இப்னுல் ஆஸினுடைய மகன் ராணுவ அதிகாரியை. இந்த பிரச்சனை உமர் ரலியல்லாஹுவுக்கு வருகிறது. அம்ர் இப்னுல் ஆஸினுடைய மகனை அழைக்கிறார்கள். ஏப்பா அடிச்சு அவரை? நான் அம்ர் இப்னுல் ஆஸ் கவர்னரின் மகன். கவர்னரை கூட்டிட்டு வந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு. கவர்னரின் மகன், கவர்னரை கூட்டுவா. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுவும் வர அந்த ராணுவ வீரரை பார்த்து, அவர் எப்படி அடிச்சாரோ அப்படி அடி, அவங்க அத்தாவையும் சேர்த்து அடினாங்க, அவங்க அத்தாவையும் சேர்த்து அடி. ராணுவ வீரர் மகனை அடித்தார். நான் தகப்பனை மன்னிக்கிறேன் என்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா, எதனால் இந்த பெருமை? அம்ர், அல்லாஹு அக்பர். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு கண்ணீரோடு எழுதுகிற வரலாறுகளில் ஒன்று இல்லையா? இந்த ஹதீஸுகளை எழுதுகிற ஆற்றல், ஹதீஸ மனப்பாடம் என்ற ஆற்றல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு, ஹதீஸுகளை எழுதி வைக்கிற ஆற்றல் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹுவுக்கு. அழுது கொண்டே எழுதுவார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு, என்னை செருக்கிலிருந்து திருத்தியவர்கள் இந்த உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. எட்டாவது பெருமைக்கான காரணங்களில் முக்கியமான காரணம் கஸ்ரத்துத் துல்லாப் கஸ்ரத்துல் ஹுத்தாம். எனக்கு பணியாட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அதனால பெருமை. ஒரு வாத்தியாரா இருக்கிறவர் என்கிட்ட 10,000 பேர் படிச்சிருக்கிறான், அதனால பெருமை. இந்த பெருமையும் கூடாது. ஆக உயர்ந்த இடத்தில் இருக்கிற போது நமக்கெல்லாம் வாழ்ந்து மறைந்த அப்துல் கலாமின் வரலாறு இந்த சமூகம் படித்திருக்க வேண்டிய வரலாறு இல்லையா? தனக்கு கீழே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், ஆனா மேடை அலங்காரம், மேடையினுடைய கண்ணியம். ஒருத்தர் பேசுறதா இருந்தா அவரை கூப்பிட்டு விட்டு பேசி பழக்கம் இல்லை, தான் இறங்கி போய் அவரிடத்தில் உட்கார்ந்து பேசுகிற பண்பு. எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அதை, அந்த பெருமையை காட்டாமல் உலகத்தில் வாழ்ந்த ஜனாதிபதி ஒருவர் இருக்கிறார் என்றார். இந்த காலத்தில் நம்மை விட்டு மறைந்திருக்கிற அப்துல் கலாம் இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு அக்பர். இந்த பெருமை இல்லாமல் பேசுவது, அவர் இயற்கையிலேயே கிளாஸுக்கு போவாரா இல்லையா? அப்படி கிளாஸுக்கு போகும்போது ஒரு அழகான ஸ்டோரி ஒன்றை எழுதியிருந்தார்கள். எதனால் ஐஸ்வர்யா ராயை உலகத்தினுடைய உலக அழகியாக இந்த உலகம் தேர்ந்தெடுத்தது? ஒரு கேள்வி.
எல்லாரும் பதில் சொல்றாங்க, எல்லா பெண்கள் எல்லாரும் அந்த பெண்ணினுடைய கண்ணழகு, இடையழகு, உடையழகு வரிசையா போடுறாங்க. நோ நோ எல்லாம் இல்ல இல்ல. அதுல ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லுச்சு, அந்த போட்டியில நான் கலக்கல, அதனால பரிசு வந்துருச்சுன்னு. அந்த போட்டியில நான் கலக்கல. இந்த பெண்ணினுடைய இந்த சாதுரியமான துணிச்சலான பதிலை, யதார்த்தமான பதிலை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்மணியோடு அமர்ந்து பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு தலைவர் யார் கற்றுக் கொடுத்தது? இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. நம்மோடு வாழ்ந்தவர். ஆனா அவர் வரலாறு இன்னைக்கு சமுதாயத்தில் தெரியாது. தாலுகாத்தால் தனக்கு தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற செருக்கு வந்ததே இல்லை. 9வது ஹசத், பொறாமையால் பெருமை வந்துவிடும். மாமியா மருமகளுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? எதனால பெருமை? நாம 50 வருஷமா இந்த வீட்டில் இருக்கிறோம், இவர் 2 வருஷமா தான் வந்திருக்கிறார். வந்து இந்த ஆட்ட ஆடுறாளே. மருமக என்ன கேட்கிறான்னா, ஹஜ்ரத் நியாயமா சொல்லுங்க, என் வீட்டுக்காருக்கு 30 வருஷம் அந்தம்மா சாப்பாடு கொடுத்துச்சு, அடுத்த 30 வருஷம் நான் தானே பாத்துக்கிறணும். அப்ப இந்த அம்மாவே திருப்பி ஏன் உள்ள நுழையுது இல்லையா? மருமக கேட்கறது நியாயமா தான் தெரியுது. 30 வருஷம் அம்மா கொடுத்துச்சு, அம்மா ரிட்டையர்ட் ஆனா தானே நான் கொடுக்கணும்ல. அப்ப அம்மா பேச்ச 30 வருஷம் கேட்டாரு, என்ன சோறு கொடுத்துச்சு, இப்ப நான் தான் சாப்பாடு வைக்கிறேன், அப்ப என் பேச்ச 30 வருஷம் கேட்கணும்ல. நியாயமான தீர்ப்பு வேண்டுமே இல்லையா? அப்ப மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏற்படுகிற பிரச்சனை எதனால்? ஹசத், பொறாமை இல்லையா? மாமியா மருமக பிரச்சனைய தமிழன் அழகா எழுதுவான், ரொம்ப அழகா எழுதுவான். அல்லாஹு அக்பர். ஒரு இடத்துல மாமியா மௌத்தா போச்சு, கேணியில விழுந்து மாமியா மௌத்தா போச்சு. அல்லாஹு அக்பர். அப்ப எல்லா மருமகளும் வந்துருச்சு. இவ அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிற மருமகளை, மாமி கேணியில விழுந்து மௌத்தா போயிட்டாங்க, மாமி கேணியில விழுந்து மௌத்தா போயிட்டாங்க. வந்த மருமகள்லாம் கேட்டுச்சான், எங்க வீட்லயும் மாமியும் இருக்குது, கேணியும் இருக்குது, எங்க வீட்டுல மாமியும் இருக்கு, அவளுக்கு எல்லாம் சாகல ஏண்டி வருத்தத்தோடு கேட்கிறா இந்த மருமகள்லாம். அப்ப இவ அழுதுகிட்டே சொன்னானா, தானாவா விழுவாக, கூட மாட நாம தான் ஒத்துழைப்பு செய்யணும். இவளே தள்ளி விட்டு அழுது இருக்கிறான் இல்லையா? அப்ப வீட்டுக்குள்ளே சண்டைகள். இந்த கிபுர், இந்த நான் என்பதை அழிக்க வேண்டும். ஆக கிபுருக்கு பெரிய கிபுர் எது தெரியுமா? பதவி மோகத்தால் ஏற்படுகிற பெருமை. பதவி மோகத்தால் எந்த அளவுக்கு பெருமை? இப்லீஸே ஃபிரௌன்ட்ட போய் சொன்னானா, டேய் அப்பா, உன்னை நான் தானே வழி எடுத்தேன். ஆமா, ஆனா நான் கூட அல்லாஹ்வை பார்த்து நான் அல்லாஹ்னு சொன்னது இல்லடா, நீ சொல்லிட்டடா. அனரப்புக்கும் உள்ளாளா, நான் தான் பெரிய ரப்பு என்று நான் வாழ்க்கையில சொன்னது இல்லடா, குர்ஆன் பேசுகிறது. ஆனா நீ சொல்லிட்ட பரவாயில்லை, பதவியின் மீது நீ கொண்ட மோகம். நம்ரூத் நான் இலாஹ் என்றான். நான் இலாஹ். இந்த பெருமையும் செருக்கும் அவனை என்ன நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தது? இன்னைக்கு நிறைய பேர் பெருமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அரங்கேறப்பட போகிறார்கள். அல்லாஹ்வே துணை நிற்பான் இஸ்லாமிய சமூகத்திற்கு. இந்த பெருமை அறவே கூடாது மார்க்கத்தில். பெருமைக்கான அடையாளம் என்ன? நமக்கு பெருமை உள்ள நுழையுதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதையும் அல்லாஹு அக்பர் முஃபஸ்ஸிரீன்கள் யஹ்யாவுல ரொம்ப தெளிவா எழுதுறாரு. ஒருத்தருக்கு பெருமை வந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? முதல் அடையாளம் என்ன தெரியுமா? யரா நஃப்ஸஹு கைரா வ யஹ்தகிரு கைரா. தன்னை மட்டும் நல்லவனா நினைப்பான், மத்த எல்லாத்தையும் கேவலமா பார்ப்பான். அப்படி பார்த்துட்டாண்டாவே இவனுக்கு சாஹிபு ஏறிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? இந்த பெருமை உள்ளே நுழைகிறதுன்னு அர்த்தம். நம்ம வீடுகளில் சாதாரணமா பார்க்கலாம், நம்ம புள்ள எதையாவது ஒரு பொருளை உடைச்சிருச்சுன்னு சொன்னா அது அப்பப்ப ஏதாவது உடைக்கும் அப்படின்னு, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உடைச்சிட்டான்னா எந்த நேரத்தில் பெத்தானோ தெரியல, எந்த நேரத்தில் இந்த புள்ள பிறஞ்சோ தெரியல, எதை தொட்டாலும் உடைக்கிறான். விளங்கிறதுக்கா? அப்ப இங்க பாய் ஏறிட்டாருன்னு அர்த்தம். கிபிர் ஏறுகிறது. வயசுக்கு வந்த புள்ள நம்ம வீட்டுல ஏதாவது பேசுனா என் புள்ள எப்பயுமே வெடுக்குன்னு துடுக்குன்னு பேசும். பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு கலகலன்னு பேசுன்னு சொன்னா இவ்வளவு பஜாரியா இருக்கா, இவளை கட்டிக்கிட்டு என்ன பாடு பட போறானோ தெரியல. அப்ப இங்க பெருமை ஏறுகிறது என்ற அர்த்தம். இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? ஐயக்கூம் லஹு வயுஅல்லிமுஹு. தனக்கு மற்றவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்,
தன்னை மற்றவர்கள் சங்கைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார். பெருமானார் ஒரு காலத்திலும் இதை செய்யவில்லை. தன் தோழர்கள் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று ரசூல் உலகத்திலே விரும்பவே இல்லை. இப்ப பெருமை வருதுன்னா இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவதாக தனக்கென்று ஒரு இடத்தை தேடுவார். யுஹிப்பு அஷ்ரஃபல் அமாக்கின். நான் தலைவராத்தான் இருப்பேன், நான் செயலராத்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இங்கதான் உட்காருவேன். அப்ப இங்க ஏதோ வரப்போகிறது என்ற அர்த்தம். நாலாவதாக எழுதுகிறார்கள், அன்புக்குரியவர்களே, அவருக்கு என்தலிரு ஹிதுமத்தல் கைர், மற்றவர்கள் பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார். அதாவது மற்றவர்களுக்கு தோதுவாக இவர் நடக்க மாட்டார், இவருக்கு தோதுவாகவே மற்றவர் நடக்க வேண்டும் என்று விரும்புவார். தனக்கு தோதுவா எல்லாம் நடக்கணும், இவர் யாருக்கு தோதுவா போக மாட்டார். அப்படின்னா இங்க கிபுர் வரப்போகிறது என்ற அர்த்தம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனக்கு தோதுவாக நடக்கவில்லையே, தன் தோழர்களுக்கு தோதுவாகத்தான் நடந்தார்கள். தன் தோழர்களுக்கு தோதுவா. அனஸ் ரலியல்லாஹு 10 வருஷம் ஹித்மத் பண்ண அனஸ் ஒரு நாள் கூட அனஸ் ரலியல்லாஹு திட்டினதில்லை. ஒரு தடவை அனஸ் இந்த வேலையை செஞ்சிருன்னு சொல்ல அனஸ் ரலியல்லாஹு அதெல்லாம் முடியாது நாயகனே, அதெல்லாம் முடியாது நாயகனே. நமக்கு இருந்த எவ்வளவு கோபம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசவில்லை, சிரித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சென்று அனஸ் ரலியல்லாஹுவுக்கு பின்னால் சென்று கண்ணை பொத்தி கண்மணி நாயகம் அனஸோடு விளையாடுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹுவுக்கு தோதுவாக இறங்கி போனார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா, தனக்கு தோதுவா தான் சொல்றதை கேட்டே ஆகணும். இல்லன்னா 10 நாள் பேசுறது இல்ல, 40 நாள். சில புருஷன் பொண்டாட்டி பேசுறதே இல்ல. தென்காசியில் ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னார், அஜர்த்தி என் பொண்டாட்டி என்று பேசி 25 வருஷம் ஆகுதுன்றார். நஊது பில்லாஹ், 25 வருஷம் பேசாம என்னங்க செய்வீங்க? புள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது சோறு வைக்கிந்தா வைக்க வேண்டியது. புள்ள அம்மாட்ட சொல்லுவா, அம்மா அத்தா சோறு கேட்டாருங்க. இல்லையா, மைக்கு போயிருச்சுன்னு சொன்னாக்கா முக்கபீர் சௌத்து தக்பீர் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பையனை முக்கபீர் சௌத்தா வச்சிட வேண்டியது. இல்லையா, இன்னும் நம்ம சமுதாயத்தில் நடக்கிறது. அல்லாஹு அக்பர். 5வது என்ன அடையாளம் தெரியுமா? பெருமை வருதுங்கிறதுக்கு அடையாளம், லா யஜ்லிசு மஅல் ஃபுகரா, ஏழைகளோடு அவர் அமர மாட்டார், அமருவதை பிரியப்பட மாட்டார். பந்தியில போய் உட்காரும் போது ஒரு ஏழை வந்து உட்கார்ந்தா ஒரு மாதிரியா நினைப்பார், என்னடா இவன் நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டானே அப்படின்னு நினைச்சா இவருக்குள் பெருமை வரப்போகிறது என்று பொருள். அவனும் மனிதன் தானே, நம்மை போன்றவன் தானே. சந்தோஷமாக அமர வைத்து மகிழ்கிற போது அல்லாஹு அக்பர், பணிவு இவரிடத்தில் குடிகொண்டிருக்கிறது, இவரை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று பொருள். 6வது அடையாளம் சொல்றாங்க, லா யஅகுலு மஅல் காதிம், தன் பணியாளோடு வேலையாளோடு சாப்பிட மாட்டார். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கடைகள்ல கூட தனக்குன்னு ஒரு சாப்பாடு, தன்னை வேலை செய்யற ஆளுக்குன்னு ஒரு சாப்பாடு. அவர்கள் என்ன மிருகங்களா? மார்க்கம் அதை விரும்பவில்லை. பெருமையின் அடையாளம் உள்ளே நுழைகிறது என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி. பெருமானார் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? தன்னிடத்திலே பணி செய்கிற பிலால் ரலியல்லாஹு சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டில இருந்து எடுத்து சாப்பிடுவாங்களாம். பிலால் ரலியல்லாஹுவின் உணவிலிருந்து, ஷுஐப் ரூமியின் உணவிலிருந்து, சல்மானே பார்சியின் உணவிலிருந்து அவர் சாப்பிடுகிற போது எடுத்து உண்பார்கள் கண்மணி நாயகம். அல்லாஹு அக்பர். 7வது அடையாளம் எழுதுறாங்க, அன்புக்குரியவர்களே, யுசாஹிப், அவர் தோழர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? து மன்சாப், பதவி மோகம் உள்ளவரோடு, பெரிய பணக்காரரோடு, புகழுக்குரியவரோடு தான் சேர்ந்திருப்பார். அவர் மற்றவரோடு சேர விரும்ப மாட்டார். இதெல்லாம் பெருமை வருதுன்னு அர்த்தம். 8வது ஒரு அடையாளம் எழுதுனாங்க, லா யக்பலு தாவத்தல் ஃபகீர், ஏழைகளுடைய விருந்தழைப்பை ஏற்க மாட்டார். ஏழைகள் சாப்பாட்டு கூப்பிட்டா போக மாட்டார். ஜாபிர் ரலியல்லாஹு ரொம்ப ஏழை வந்து பெருமானார்ட்ட சொல்றாங்க, நாயகமே, பெருமானார்ட்ட சொல்றாங்க, நாயகமே எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க சாப்பிட வருவீங்களா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு சென்றார்கள், சாப்பிட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹுக்கு ஊட்டினார்களாம். என்னை ஏழையாகவே பார் ஜாபிர், நான் என்ன பணக்காரனா? ஜாபிர் ரலியல்லாஹு இடத்திலே பேசுகிறார்கள் இல்லையா? அப்ப ஏழைகளோடு சாப்பிடுகிற வழக்கம் கொண்டவர்கள். 9வது லா யக்பலு நஸீஹா, உபதேசம்லாம் சொன்னா ஏத்துக்க மாட்டார். பெருமையின் அடையாளங்கள் தெரியாது.
என்ன உபதேசம் செய்தாலும் என்ன நல்லுரை செய்தாலும் காதுக்குள் செல்லாது அதற்கு பதில் கொடுக்கிற பண்பாடு கொண்டவராகவே இருப்பார். 10வது ஒரு அடையாளம் சொல்றாங்க, அல்லாஹ் யஅ்தரிஃப இன் ஹதஅ, அவர் தவறு செஞ்சா கூட அந்த தவறை ஏத்துக்க மாட்டார். அப்படி நழுவிடுவார், வலுவனம் இல்ல நழுவன மாதிரி. ஏதாவது தவறு செஞ்சிட்டா கூட அதெல்லாம் அப்படின்ட்டு போயிடுவார். மத்தவன் தவறு செய்யறது பெருசா தெரியும், அவர் தவறு செஞ்சுட்டு அப்படி நைசா நழுவிடுவார். இது பெருமையின் அடையாளம். 11வது அடையாளம் சொன்னாங்க, யுஹிப் அய்யுஹ்மத், எப்பொழுதும் அவர் புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார். அவரை யாராவது புகழ்ந்துகிட்டே இருந்தாக்கா அல்ஹம்துலில்லாஹ் போட்டுக்கிட்டே இருப்பார், புகழப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார். 12வது எழுதுறாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் யஷ்குர மன் அஹ்ஸன இலை, தனக்கு உபகாரம் செய்தவருக்கு நன்றி செலுத்த மாட்டார். தனக்கு யாராவது உபகாரம் செஞ்சாக்கா அதுக்கு நன்றி சொல்ல மாட்டார். இது இவருக்கு பெருமை வருகிறது என்பதற்கான அடையாளம். 13வதாக யதஅனு அபதன் அல் கிபார், எப்பொழுதும் பெரியவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். எங்க அப்பா வாழ்ந்தான் ஒரு பிரயோஜனம் இல்ல, எங்க தாத்தா வாழ்ந்தார் ஒரு பிரயோஜனம் இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கொடி கட்டி பறந்தாங்க, ஆனா ஒரு ஆள் எல்லாம் திண்டே மூச்சுட்டானுங்க, ஒரு பிரயோஜனம் இல்ல. நாளை வீட்டை போட்டிருக்கலாம், அதை செஞ்சிருக்கலாம், நானே கஷ்டப்படுறேன். பெரியவர்களை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். 14வது அடையாளம், அல்லாஹு அக்பர், இஸ்லாஹ் வந்தால் ஐயர்ஃபுல், பிரச்சனைகள் வருகிற போது இணக்கம் செய்ய போனால் தட்டி விடுவார்கள். எல்லாம் எனக்கு தெரியும், உங்க வேலையை மட்டும் நீங்க போய் பாருங்க அப்படின்றாவே ஏதோ வரப்போகிறது என்ற அர்த்தம். நிறைவாக இமாம் கஸ்ஸாலி எழுதுகிறார்கள், அன்புக்குரியவர்களே, வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்துகொள் என்று அவரிடத்திலே சொன்னால், அல்லாஹுவை பயந்துகொள் என்று சொன்னால் எல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாருன்னு சொல்லிடுவார். மார்க்கத்தை கொண்டு சென்றால், மார்க்கத்தை பற்றி சொன்னால் எல்லாம் தெரியும், உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க என்று எவர் சொல்லுகிறாரோ அவரிடத்தில் பெருமை உள்ளே நுழைகிறது என்று பொருள். இந்த 10 காரணங்களால் பெருமை ஏற்படும், 15 காரணங்கள் பெருமைக்கான அடையாளங்கள். இதை விட்டுவிட்டு பணிவோடு நடந்தால் அல்லாஹு அக்பர். பெருமானார் சொன்னார்கள், மன் தவாலஅ ரஃபஅஹுல்லாஹ், பணிந்தவனுக்கு உயர்வுண்டு, யார் பெருமை அடிக்கிறானோ அவனுக்கு இழிவுண்டு தாழ்வுண்டு என்றார்கள். பெருமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து நாம் பணிவோடு இருந்து உயர்ந்த சொர்க்கத்தை அடைகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக.